தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் தான் பரந்தூர் ஜங்ஷன். அதாவது பரந்தூர் உள்ள போகக்கூடிய ஒரு பகுதி முழுமையா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. நமக்கு பின்னாடி இங்கு உள்ள போகக்கூடிய விஜய் மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான குழு வந்து முழுமையா பரிசோதிக்குது. எந்தெந்த வாகனங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே பட்டியலிட்டு இருக்காங்க. அந்த வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படுது. அதிலும் குறிப்பா உள்ள அதிகமா வாகனங்கள் வரும்போது அங்க ஏதேனும் சிரமங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம மற்ற யாரும் உள்ள போகணும் அப்படின்னா அவங்களுடைய வாகனங்களை இங்கிருந்து சற்று தொலைவில் நிப்பாட்டிட்ட பிறகுதான் போகணும் அப்படின்ற ஒரு கெடுபிடிகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. முழுமையா இங்க பேரிகார்டு எல்லாம் அமைக்கப்பட்டு காவல்துறை முழு கட்டுப்பாட்டுல இந்த பரந்தூருடைய எல்லை பகுதி வந்திருக்கு. இங்க இருந்து தான் இந்த வழியா தான் நடிகர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல உள்ள போயிட்டு மக்களை சந்திக்க இருக்கிறாரு. இங்கதான் அந்த தனியார் திருமண மண்டபம் வீனஸ் மஹால் அமைஞ்சிருக்கு. நேரடியா போயிட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கலை நிலவரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் தான் பரந்தூர்ல நடிகர் விஜய் மக்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான ஒரு இடம் வீனஸ் மஹால். இந்த வீனஸ் மஹாலில் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் வருகை தந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி அவருடைய கருத்துக்கள்லாம் கேட்க இருக்கிறார். இதற்காக கிட்டத்தட்டமாக இந்த 13லேருந்து 20 கிராமங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையத்தினால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து சுட்டிக்காட்டி 910 நாளாக மக்கள் போராடிட்டு வராங்க. இந்த போராட்டத்திற்கு விஜய் மூலமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு ஹால்ல அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்துறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா நம்ம போலீசார் தரப்புல கேட்கும்போது அவர் ஹால்ல எந்த நிகழ்ச்சியும் நடத்தல. கேரவன்ல நின்ற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்கள்கிட்ட அவர் பேச இருக்காரு. ஏன்னா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ஊர்ல இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அவருடைய வாகனங்கள்லையும் அவர் நடந்தும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்கள்ல இருந்தும் வராங்க. அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து நடந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. எனவே அதிக அளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹால்ல வச்சு அவங்களெல்லாம் அடைக்க முடியாதுங்கிற ஒரு காரணம் இருக்கு. அதனால அவர் கேரவன்ல நின்ற மாதிரியே விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்திச்சு உரையாற்ற இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போதைய ஒரு அப்டேட்டா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த 2 வருஷத்துக்கான இந்த போராட்டத்துல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை இந்த மக்கள் பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் விஜய் மேல மிகப்பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கையை அந்த மக்கள் வச்சிருக்காங்க. விஜய் தங்களுக்கு ஆதரவா தான் நிற்பாரு, அவர் மூலமா தங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத இந்த விவசாய மக்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம விவசாய கதிர்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விவசாய கதிர்களையே நேரடியா விஜய்க்கு அன்பு பரிசா தரணும், இந்த கதிருக்கு தான் இப்போ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாக காட்ட இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிலர் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஊர் இல்லைன்னா நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமான விஷயத்தையும் பொதுமக்கள் நேரடியாக குமுதத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனவே இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குமா, விஜய்னால என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீனஸ் மஹாலுக்கு விஜய் வருகை தர இருக்கிறார். பொதுமக்களிட அவர் என்ன பேச போறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது மேலோங்கி இருக்கு. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.